guys, welcome back to my channel. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராமர்லேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டு கஷ்டமாக நினைக்கிற ஒரு விஷயம் எதுனா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தான். ஸோ இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பீங்க, பட் இது வெரி ஈஸி. அதோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் இதில் நிறைய மார்க் வாங்கலாம், ஈஸியாக மார்க் வாங்கலாம் இதில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது எல்லாமே பேசிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சில பேருக்கு தெரியாது இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஈட் அன் ஆப்பிள். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? ஃப்ரேமஸ் சென்டென்ஸ்னு நம்ம முன்னாடி 10th 9th 7thலலாம் நம்ம ஃப்ரேமஸ் சென்டென்ஸ்னு படிச்சிருப்போம். அப்படி என்னென்னா, ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்டுங்கிறது வெர்ப், அண்ட் ஆப்பிள்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இது மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பாசிவ் ஃபார்மில் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு வந்துடும். அப்புறம் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும், சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்ட் இப்படி தான் மாற்ற போகிறோம். ஸோ வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? வேர்ப் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் கண்டிப்பாக நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் புரியும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேமஸ் சென்டென்ஸுங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை மாற்றினா, பாசிவ் வாய்ஸில் மாற்றினா எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தேன்னு இருக்கும். ஸோ ஐன்னு வந்தால் மீன்னு மாற்றணும், வீன்னு வந்தால் அஸ்ன்னு மாற்றணும், யூன்னு வந்தால் யூ தான், ஹீன்னு வந்தால் ஹிம், ஷீன்னு வந்தால் ஹர், இட்டு வந்தால் இட், தேன்னு வந்தால் தெம். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் ஆனால் இது தான் சேஞ்ச் ஆகும். ஐன்னு இருந்தால் மீனு மீ, வீன்னு இருந்தால் அஸ், யூன்னு இருந்தால் யூ, ஹீன்னு இருந்தால் ஹிம், ஷீன்னு இருந்தால் ஹர், இட்டுன்னா இட், தேனா தெம். ஸோ இது எப்படி இது ஒரு எக்ஸாம்பிளோட இந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனால் எப்படி எழுதலான்னு. ஐ ப்ளக் த ஃப்ளவர்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா ஐ ப்ளக் த ஃப்ளவர்ஸை வந்து எப்படி மாற்றணும், நம்ம சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோம். ஃப்ளவர்ஸ் ஆர் வேர்ப் வந்து என்ன ஆகும், V1 இருக்கிறது V3 சேஞ்ச் ஆகும், ப்ளக்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நம்ம சொன்ன மாதிரி ஐன்னு இருந்தால் என்ன சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன், மீ. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளக்ட் பை மீ. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வி ப்ளக் த ஃப்ளவர்ஸ். வீன்னு இருந்தால் என்ன மாற்ற சொன்னேன், அஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஆர் ப்ளக்டு பை அஸ். யூ ப்ளக் த ஃப்ளவர்ஸ். யூனா என்ன ஆகும், யூ தான் வரும். ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளக்டு பை யூ. ஹீன்னு வந்தால் ஹிம்முன்னு மாற சொல்லியிருக்கேன். ஹீ ப்ளக் த ஃப்ளவர்ஸ்க்கு ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளக்டு பை ஹிம், ஷீ வந்து ஹர்ரான்னு மாறி இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வந்து மாறுனுச்சுன்னா என்னவா மாறும்ன்ட்டு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேர்ப். வேர்ப் வந்து சேஞ்ச் ஆனால் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர்ப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு V1 V2 V3 இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். வி ஹாவ் டு ஸ்டடி. இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு V1 V2 V3னா என்னன்னு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் V1 V2 V3னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்த ரூல் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது தெரிஞ்சால் தான் உங்கள்கிட்ட கன்வெர்ட் பண்ண முடியும் பாசிவ் வாய்ஸ்க்கு. V1 V2 V3 அதாவது கிவ், கேவ், கிவன், கேதர், 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 டூ, டிட், டன். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் அது மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நான் 50 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 50 வேர்ட்ஸை உங்கள் ரஃப் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் டெய்லி 50 வேர்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா வேர்க் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ 50 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் 50 வேர்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெரி ஈஸி தான். கம், கேம், கம், ஃபிக்ஸ், ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸ்டு, மிக்ஸ், மிக்ஸ்ட், மிக்ஸ்ட், ஹைட், ஹிட், ஹிடன், ஸ்மைல், ஸ்மைல், ஸ்மைல். ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். இதுதான் ஃபஸ்ட் ரூல். ஸோ V1, V2, V3 தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் ரூல் என்னென்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட்னு இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் மேங்கோ, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம ஐன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், வேர்ப் கூட ஆம், இஸ், ஆர் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மேங்கோஸ் ஆர் அப்படின்னு போடலாம். மேங்கோஸ் ஆர் லைக்டு. V3யாக மாற்றணுமா? லைக்கை வந்து எப்படின்னா வந்துடும், V3யாக மாற்றணும். ஸோ லைக்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ லைக்டு பை ஐன்னு வந்து நம்ம சப்ஜெக்ட் என்ன மாற்ற சொல்லியிருக்கோம், மீ. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் V2வாக தான் இருக்கும். ஸோ V2வாக இருந்தால் தான் நம்ம அதை பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஐ லைக் மேங்கோ அப்படின்னு இருக்குன்னா ஐ கூட நம்ம என்னென்னலாம் சேர்த்துக்கலாம், வாஸ் சேர்த்துக்கலாம், வேர் சேர்த்துக்கலாம். ஸோ மேங்கோ வாஸ் லைக் V3 பை மீ. ஓகேங்களா? வேர்ப் மட்டும்தான் நம்ம இங்கே டினோட் பண்ணுறோம். ஐ ஷேல் லைக் மேங்கோ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸாக வந்து என்ன ஆட் பண்ணலாம், ஷேல் பி ப்ளஸ் V3, வில் பி ப்ளஸ் V3 ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது எது வேணாலும் பண்ணிக்கலாம். மேங்கோ வில் பி லைக்டு பை மீ, மேங்கோ ஷால் பி லைக்டு பை மீ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இருந்தால் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ஐ ஹாவ் லைக்டு மேங்கோ இருந்தால் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3, ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹேஸும் இருக்கலாம், ஹாவும் இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இருந்துக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் இந்த லைக் அது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தால் ஷால் ஹாவ் பீன் ப்ளஸ் V3 ஆட் பண்ணிக்கணும், வில் ஹாவ் பீன் V3 ஆட் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் லைக்டு மேங்கோங்கிறது ஹேஸ் பீன் சேர்த்தோம்னா மேங்கோ ஹேஸ் பீன் லைக்டு பை மீ. இது வந்து என்ன வச்சு ஆட் பண்ண, ஹேட் பீன் ப்ளஸ் லைக்டு. ஸோ ஐ ஹேட் பீன், மேங்கோ ஹேட் பீன் லைக்டு பை மீ, மேங்கோ வில் ஹாவ் been liked by me. Next வந்து present continuous, past continuous, future continuous இருந்தால் எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ present continuous இருந்தால் I am liking the mango, is been V3 ஆட் பண்ணிக்கணும். mango is been liked by me அப்படின்னு ஆட் பண்ணணும். past continuous இருந்தால் were been plus V3 ஏன்னா பீன் V3 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூவன்ஸ்க்கு நோ அது கிடையாது. இப்போ கண்டினியூவன்ஸில் பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியாது. ஸோ மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் படித்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஒரு ரஃப் நோட்டில் எழுதி கொஞ்சம் ரூல்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அவங்க என்ன ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா, இன் கிளாஸ் 9 we have already learned about active voice, passive voice. Now we shall learn some forms of the voice. நம்ம ஆல்ரெடி 9th படிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ let us recall. When we gives importance to what people thinks do we use active verb forms. நம்ம எப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோமோ அது வந்து என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்தோம்னா அது பாசிவ் வாய்ஸ்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சால் தான் இந்த 10ஐயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்க கொடுத்துருக்க என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக இந்த 10ஐயும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாசிவ் வாய்ஸ் ரிக்வெஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம ப்ளீஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ்ன்னு வந்தாலே அது வந்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரிக்வெஸ்ட் சென்டென்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம எப்படி வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றணும்னா, யூ ஆர் ரிக்வெஸ்டட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு இது வரைக்கும் நீங்கள் எழுதணும்.
அடுத்தது அவங்க ப்ளீஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ வந்து ரிக்வெஸ்ட் சென்டென்ஸு அட்வைஸ் சென்டென்ஸும் வெரி ஈஸி. நீங்கள் அது வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ரிக்வெஸ்ட் சென்டென்ஸும் அட்வைஸ் சென்டென்ஸும். ஸோ ப்ளீஸ்ன்னு வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ப்ளீஸ் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரிக்வெஸ்டடுக்கு. ஸோ நீங்கள் என்ன போட்டுட்டீங்க, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்படின்னு போட்டுட்டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஸோ இப்போ வந்து ப்ளீஸ் நாட் அசம்பிள்னு இருந்தால் இந்த டூக்கு முன்னாடி நீங்கள் நாட் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே நாட் கொடுத்த ப்ளீஸ் நாட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ்ன்னு வந்தால் யூ ஆர் ரிக்வெஸ்டட்னு போட்டு அதுக்கப்புறம் உள்ளதை அப்படியே எழுத போகிறீங்க. இட்ஸ் ஈஸி ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட் வந்தால் யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு, அந்த டூக்கு முன்னாடி நாட் சேர்த்துக்கணும். யூஸ் மொபைல் ஃபோன்ஸுங்கிறது அங்கேயே இருக்குது. ஸோ அதை எழுதிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்னா அட்வைஸ் சென்டென்ஸு வெரி ஈஸின்னு. ஸோ அட்வைஸ் சென்டென்ஸ் என்ன ஈஸின்னா, அட்வைஸ்க்கு நம்ம வந்து 4 வேர்ட்ஸ் சேர்த்துக்கலாம். என்னென்னா வாண்டட், அட்வைஸ், ஆர்டர், இன்ஸ்ட்ரக்ட். ஸோ ப்ளீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஆர் ரிக்வெஸ்டட் யூஸ் பண்ணணும். ஸோ மீதி எல்லாமே இந்த மாதிரி சென்டென்ஸில் இருந்தால் கமெண்ட் மாதிரி, அதாவது ஒர்க் ஹார்ட், டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட், டோன்ட் வாக் ஆன் த பாத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, டோன்ட் வாக் ஆன் த வராண்டா, அது மாதிரி ஒரு கமாண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா இன்ஸ்ட்ரக்டட், வாண்டட், ஆர்டர், அட்வைஸ்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் புக்ஸில் வந்து வெறும் அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆர்டர் டு, வாண்டட் டு, இன்ஸ்ட்ரக்டட் இந்த 4 வேர்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஹார்டுங்கிறது யூ ஆர் அட்வைஸ்டு. நம்ம ரிக்வெஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே அட்வைஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் அட்வைஸ் டூ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒர்க் ஹார்ட் அப்படியே எழுதணும். ஸோ நாட் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், யூ ஆர் அட்வைஸ் நாட் டு, அந்த டூக்கு முன்னாடி இந்த நாட்டை ஜாயின் பண்ணிக்கணும், ஈட் ஜங்க் ஃபுட். ஸோ ரிக்வெஸ்ட்டும் அட்வைஸும் வெரி ஈஸி. ஸோ இந்த ஒமிட்டிங் ஏஜென்ட்டும் வெரி ஈஸியான ஒன்று. என்னென்னா சம்படி, நோ ஒன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சப்ஜெக்டையே ஒமிட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன வந்தால் the sentence beginning with someone or no one, omit the agent subject. someone no one வந்தால் நம்ம என்ன பண்ணிடணும், அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பாசிவ் வாய்ஸ்க்கு புக்கு ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணிவிடுவோம், ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம். மை புக் இது எதில் இருக்குங்கிறது அந்த ரூல்ஸ் படி ஹேஸ் பீனை கொண்டு வந்துட்டு டேக்கன் அவே அப்படிங்கிறத நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டோம். அது எப்போனா சம்ஒன், சம்படி, நோ ஒன், நோபடி அந்த மாதிரி வந்தால். ஓகேங்களா? ஈஸி ஒன். மை புக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம் ஆர்டர் படி. ஸோ ஹேஸ் பீன் நம்ம இந்த ரூல்ஸ் படி நம்ம ஹேஸ் பீனை கொண்டு வந்துட்டு டேக்கன் அவேவை கடைசிக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த சப்ஜெக்டை என்ன பண்ண போகிறோம், ஒமிட் பண்ண போகிறோம், விட்டுட்டோம். ஸோ அதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ். த டிக்கெட்ஸ் என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். அந்த ரூல்ஸ் படி ஹாவ் நாட் பீன் போட்டுட்டு பாட்டை வந்து கடைசியாக கொண்டு வந்துட்டோம். இதுலேயே என்ன பண்ணிட்டோம் நம்மனா நோ ஒன்னுங்கிறத நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிவ் வாய்ஸ் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின், அதாவது கொஸ்டின் மார்க் உள்ளது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ அதில் வந்து WH வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. இல்லை வெறும் கொஸ்டின் மார்க் இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி பண்ணும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து டிட் ஹீ ரைட் அ லெட்டர், வாஸ் அ லெட்டர். ஸோ வாஸ் அ லெட்டருங்கிறத ஃபஸ்ட்டு வந்து வேர்புக்கு வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ என்னென்னா இந்த கொஸ்டின் மார்க் உள்ள சப்ஸ்டன்ஸில் வந்து வேர்பை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். வாஸ் அ லெட்டர் இது என்ன பண்ணணும், V1 இருக்கிறத V3க்கு மாற்றணும். ரிட்டன் பை ஹீனு கொடுத்துருக்காங்க. ஹீனு வந்தால் சப்ஜெக்ட் என்னன்னு மாற்ற சொல்லியிருக்கோம், ஹிம்முன்னு மாற்றிருக்கோம். அந்த கொஸ்டின் மார்க் அப்படியே ஆன்சர்லேயும் வந்துடணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மார்க் உள்ளதுக்கு வேர்புக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து V3யில் மாற்றணும். கடைசியில் வந்து அந்த சப்ஜெக்டை மாற்றி எழுதிடணும். அவ்வளோதான். ஸோ வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம், இஸ் ஹீ வாட்சிங் அஸ். அதே மாதிரி தான் ஆர் வி பீன் அந்த ரூல்ஸ் படி இதை V3யாக மாற்றினா வாட்ச்டு பை ஹீனு கொடுத்துருக்கறதுனால ஹிம். அதே கொஸ்டின் மார்க் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து WH கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஹூ வில் அக்செப்ட் திஸ் வந்து ஆன்சராக மாற்றிடக்கூடாது. இதுவும் கொஸ்டின் பேட்டர்னில் தான் இருக்கணும், பேசிவும். ஸோ பை ஹூம்,
will this அந்த ரூல்ஸ் படி accepted v1 v3 மாற்றணும். who has arranged this meeting by whom போட்டுக்கணும். by whom has this meeting been arranged v1 v3 மாற்றி எழுதியிருக்கோம். when will you finish the building when அப்படியே கொண்டு வந்துருங்க, வெளியே அப்படியே கொண்டு வந்துருங்க. அப்புறமேட்டு நம்ம கடைசியாக இருக்க ஆப்ஜெக்டையும் இங்கே கொண்டு வந்துட்டு be finished by you v1 வந்து v3 மாற்றணும். ஸோ இது உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நான் அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸை படித்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே புரியும். ஸோ இன்றைக்குள்ள ரூல்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. how did they do this how அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு was this நான் சொன்ன மாதிரி நம்ம இங்கே கொடுத்த மாதிரி WH கொஸ்டின்ஸ் கிடையாது இது. ஸோ அதனால் வந்து ஹவ்வை நம்ம அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம், அதே மாதிரி was this done by தேன்னு வந்தால் தெம்முன்னு மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஸோ the manager appointed many office assistants. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கடைசியில் இருக்க ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடும். many office assistants were appointed அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க, இடம் இல்லை, by the manager. ஸோ யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ் அப்படிங்கிறது எ கேக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. எ கேக் இஸ் பீன் மேட் பை யூங்கிறது அப்படியே யூவாக தான் இருக்கும். பி யூ நவ்வுங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ த போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். ஓகேங்களா, இந்த இதில் மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இதை கொண்டு வந்துட்டு வேர்பை நடுவில் எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் பண்ண போகிறோம். மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். மாலினி had bought a colorful hat from her daughter. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். a colorful hat had been bought for her daughter by Malini. திரும்பி சொல்கிறேன். a colorful hat had been bought for her daughter by Malini. Next, they have asked her to pay the fine. I have been asked to pay the fine. அவங்க they கொடுத்துருக்கதால by them. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் the militants were being taken prison by the police. The police were taking the militants to the prison. His behavior vexes me. அது எப்படி மாற்றணும், மீங்கிறத ஐயை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஐ am vexed by his behavior. Rosie will solve the problem. The problem will be solved by the Rosie. Army has defeated by the enemy. The enemy has been defeated by our army. The salesman answered all the questions partially. All the questions were answered by the salesman pattern. இது 10க்கான ஆன்சர். ஸோ எழுத முடியாததுனால தான் நான் உங்களுக்கு ஓரலாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இதுவும் புரியலன்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஈஸி அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெரி ஈஸி. ரிக்வெஸ்ட், அட்வைஸ், ஒமெட்டிக் ஏஜென்ட் இந்த மூணுமே வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு WH கொஸ்டின்ஸ் இது வேணால் கஷ்டமாக தெரியலாம். பட் அட்வைஸ் அண்ட் ப்ளீஸுங்கிற ரிக்வெஸ்ட் சென்டென்ஸ் வெரி ஈஸி தான்.